ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து வெண்பூசணியை வச்சு சூப்பரான ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரை வெண்பூசணி எடுத்துக்கிறேங்க. முதல்ல நம்ம அதில் உள்ள விதைகள்லாம் வந்து முதல்ல நல்லா நீக்கிருங்க. இப்போ வந்து நான் அதை பாதி பாதியாக வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா வெண்பூசணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பீஸ் போட்டுருங்க. ஏன்னா வந்து இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்லாம் அடிக்க போகிறது கிடையாது. இதில் நம்ம திருவி வந்து நம்ம இதுக்கு அல்வா செய்ய போகிறோங்க. முதல்ல வந்து நம்ம தோலெலாம் நல்லா சீவி எடுத்துடணும். தோலெலாம் நல்லா சீவிட்டு இது போல் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஒரு துருவரை இதை எடுத்துக்கோங்க. கீழே ஒரு தட்டு போட்டுக்கோங்க. இல்லைனா கீழே சிந்திரும். ஏன்னா அதில் வந்து நிறையா தண்ணிகள்லாம் வெளிப்படுறதுனால நம்ம வந்து இது போல் தட்டு போட்டுட்டு நம்ம வந்து எல்லா துருவி வச்சுருக்கிற, அதாவது நறுக்கி வச்சுருக்கிற வெண்பூசணியை வந்து இது மாதிரி வந்து நல்லா திருவி எடுத்துக்கோங்க. திருவி எடுக்கிறதுனால அதில் உள்ள எசன்ஸ்கெல்லாம் வந்து கீழே சிந்தும் போது நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்குங்க. அப்படியே வந்து நம்ம அல்வாக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. அதனால் இது போல் தட்டு போல் சீவி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரெலாம் நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா அந்த சாறுகள்லாம் வந்து அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஒட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து திருவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க.